he went down this way. இங்கடா. He was standing here. அங்கிருந்து இங்க கீழ ஓடி போனா. அவன் பூத்தொட்டி உடைச்சிட்டு போனா. I heard the sound. என்ன? இதோ இந்த பூத்தொட்டி இங்க தானே இருக்கு. இது உடைஞ்சதுன்னு சொல்றீங்க? இல்ல. I heard the sound. ரூம்ல கயிறு தொங்கிட்டு இருக்கு. Is there? Come. அந்த கயிறுங்க. என்னாச்சு உங்களுக்கு? எங்க கயிறு இருக்கு? No Kavya. The rope was here. என்ன சரி இது? உங்களுக்கு என்ன ஆச்சு? யூசுவலா எனக்கு தான் கனவு வரும். நான் தான் கனவு கண்டு உளறுவேன். இப்போ நீங்க என்ன மாதிரி ஆயிட்டீங்க? ஏதாவது கனவு கண்டீங்களா? No Kavya, it's true. Believe me. அந்த கயிறு இங்க தான் தொங்கிட்டு இருந்துச்சு. And that guy was standing there. சரி, நீங்க சொல்றது உண்மைனே வெச்சுக்குவோம். ஆள் ஓடி இருந்தா கூட கயிறு இருக்கணுமே. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. அந்த கயிறு இங்க தான் எப்படி போச்சு? சும்மா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. பேசாம படுத்து தூங்குங்க. இந்த மாதிரி தூக்கத்துல என்ன திடீர்னு எழுப்பாதீங்க. குழந்தைக்கு ஆகாது. படுங்க. நோ காவியா. படுத்து தூங்குங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. படுத்து தூங்குங்க. The rope was there, and that guy was standing outside. Now the rope is missing. Cherry. That guy. தூங்குங்க. I can't understand what's happening. That rope. எனக்கா பைத்தியக்காரி பட்டம் கட்டுன? மனசுல இவ்ளோ பயத்தை வச்சுக்கிட்டு பயமே இல்லாத மாதிரி நடிக்கிறியா? உன்னை இப்படியே நடுங்க வச்சு புலம்ப வச்சு உன்னை மனநோயாளி ஆக்கல. என் பேரு காவ்யா இல்ல. செல்வம், எங்க நீ வராம போயிடுவியோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அது எப்படி வராம போயிடுவேன்? இந்தா உனக்காக ஸ்வீட் பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. சரி, நீ போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நைட்டு தங்குறதுக்கு உனக்கு புதுசா நைட் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. என்ன செல்வம் யோசிக்கிற? போய் குளிச்சுட்டு சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. மத்ததெல்லாம் பொறுமையா பேசிக்கலாம். நைட் ஃபுல்லா இங்கே தானே இருக்க போற. சாரி நந்தினி, என்னால் நைட்டு பூரா இங்கே தங்கலாம் முடியாது. ஏன்? ராத்திரி நான் இங்கே தங்கிட்டா அர்ச்சனா அங்கே தனியாக இருப்பான். அவளுக்கு என்ன பதில் சொல்கிறது? நான் இப்போ இங்கே வந்ததே நீ ஃபோன் பண்ணி தனியாக இருக்கேன் செல்வம், பேச்சு துணை கூட யாருமே இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னியே. அதான் ஒரு ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கும் தான் நான் வந்தேன் நந்தினி. நான் வருவேன், கொஞ்ச நேரம் இருப்பேன், பேசலாம், பழகலாம், அவ்வளோதான். அதை தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கெலாம் போகக்கூடாது, போகவும் மாட்டேன். நந்தினி, உனக்கு நான் வேணும், எனக்கு நீ வேணுங்கிறது நமக்குள்ள மன ரீதியாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர உடல் ரீதியாக இருக்கக்கூடாது. நந்தினி, நமக்குள்ள அன்னைக்கு நடந்தது ஒரு விபத்துன்னு உனக்கே நல்லா தெரியும். நான் சுயநினைவோடு இல்லாதப்போ எனக்குள்ள இருந்த ஒரு பலகீதம், அது என்னைக்குமே மறுபடியும் தொடரக்கூடாது. அப்படி அது தொடர்ந்துச்சுன்னா அர்ச்சனோட அம்மா எதை காரணம் காட்டி உனக்கு கேவலப்படுத்தினாங்களோ அது உண்மையாயிடும். நமக்கு அதோட கேவலம் வேற எதுவுமே இல்லை. உனக்கு ஒரு நல்ல நண்பனாகவும் ஒரு நல்ல பாதுகாவலனாகவும் இருக்கணும் தான் என் மனசில் இருக்கே தவிர இதை தவிர வேற எந்த எண்ணமும் இல்லை நந்தினி. நிச்சயமா உன்னோட விருப்பமும் அதுவாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நமக்குள்ள இந்த தெளிவு கட்டாயம் இருக்கணும் நந்தினி. என்னை மனைவிங்கிற ஸ்தானத்தை என்னால் அர்ச்சனா தவிர வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. அந்த உரிமையும் உறவும் அர்ச்சனாக்கு மட்டும்தான் சொந்தம். உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன், வா சாப்பிடலாம். இல்ல, அர்ச்சனா எனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருப்பா. நான் சாப்பிடலன்னா அவளும் சாப்பிட மாட்டா. நான் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிட்டு படுத்துக்கோ, கிளம்புறேன். ராஜசேகர், அரடே வா மாணிக்கா, பாப்பா.
சாரிடா ராஜசேகர். என்ன வந்தது வராதமா சாரி கேட்குற? என்ன விஷயம்? இல்ல, உண்மை என்னன்னு தெரியாம நான் எதேதோ பேசிட்டேன். என்ன பேசுனா எதுக்கு சாரி கேட்குற? எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்ல, உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சாம. அன்னைக்கு சம்பந்தம் பேசுறப்ப ஒரு மாதிரியா உட்கார்ந்திருந்தப்பவே என்னடா உற்சாகமே இல்லாம இருக்கேன்னு நினைச்சேன். என் பையன் வந்து உன் பொண்ணுக்கு கல்யாணமான விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. அங்கிள், நேற்று ஆக்சிடென்ட்ல உங்க டாக்டரை நான் ரோட்ல பார்த்தேன். அவங்க யாரோடய ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க சீரியஸா. சரி ஹெல்ப் பண்ணலாமே நான் போனேன். எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தது அவங்க ஹஸ்பண்டோடன்னு. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். கல்யாணமான பொண்ணுக்கு போய் சம்பந்தம் பேசியிருக்கேன். உன் மனசு என்ன பாடுபட்டிருக்கோம், அதான் உங்ககிட்ட சாரி கேட்கலான்னு வந்தேன். நீ அப்பவே உண்மையை சொல்லியிருந்தா மன்னிப்பு கேட்டிருப்பேன். ஏன்டா சொல்ல? என் பொண்ணுக்கு நடந்தது ஒரு கல்யாணமும் இல்லை, அவ வாழ்ந்தது ஒரு வாழ்க்கையும் இல்லடா. அதான் டேய், சொல்லல. என்னடா இப்படி சொல்ற? மாணிக்கம், அந்த பையன் சரியான பொறுக்கி. அவனால என் பொண்ணோட வாழ்க்கையே வீணா போச்சு. எங்க பொண்ணு இப்பவும் எங்க பொண்ணா எங்க கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. இது சம்பந்தமா நான் இன்னும் எந்த முடிவும் எடுக்கல. கூடிய சீக்கிரமே அந்த பையன்கிட்ட இருந்து என் பொண்ணுக்கு சட்டப்படி விவாகரத்து வாங்கி கொடுத்துருவேன். அதுக்கப்புறமும் உன் பையனுக்கு என் பொண்ணை பிடிச்சிருந்தா நாம இதை பத்தி உட்காந்து பேசலாம். அங்கிள், நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்கு. ராஜசேகர், வாழப்போற அவனே அவன் முடிவை சொல்லிட்டான். இனி முடிவை சொல்ல வேண்டியது நீங்களும் உன் பொண்ணும் தான். கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல முடிவை நான் சொல்றேன். அப்ப புறப்படுறோம். போயிட்டு வாப்பா. என்னங்க இது? திடீர்னு சம்பந்தம் பேசுற அளவுக்கு போயிட்டீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? ஏன்டி சரிப்பட்டு வராது? நடந்த எல்லா விஷயத்தையும் அன்றைக்கா கூட சொன்னல. அவன் கூட நம்ம பொண்ணு சந்தோஷமா வாழ முடியுமா? அந்த பொம்பளை பொறுக்கி கூட இவளை மறுபடியும் சேர்ந்து வாழ வைக்கணுங்கிற எண்ணம் உனக்கு இருக்கா? டிரைவரா நம்ம வீட்டுக்குள்ள வந்தா, கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி பொண்ணு மண்டபத்துக்கு வர நேரத்துல அவளை இழுத்துட்டு ஓடி போய் நம்ம மூஞ்சில கரிய பூசினா, அதுக்கப்புறம் அவனை மன்னிச்சு ஏத்துக்கிட்ட பிறகு அவன் என்னென்ன பிரார்த்தனை பண்ணான் அதெல்லாம் மறந்து போச்சா உனக்கு? புருஷன் எப்படி இருந்தாலும் கல்லானாலும் கடமை, புல்லானாலும் புருஷன்னு கட்டுப்பட்டு வாழணுங்கிற அவசியம் இந்த காலத்துல கிடையாது. காலம் ரொம்ப மாறி போச்சு. முதல் கல்யாணம் சரிப்பட்டு வரலன்னா வெட்டி விட்டுட்டு ரெண்டாவது கல்யாணம் சர்வசாதாரணமா பண்ணிக்கிறாங்க. அவளா தேர்ந்தெடுத்த வாழ்க்கை அவளுக்கு சரிப்பட்டு வரல, நாமளாவது அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்போம். போ போடி. அண்ணே சொல்லுங்கண்ணே. டேய் சங்கர்லிங்கம், ரொம்ப நாளா என் மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்ல, அது இப்ப நடக்க போதுடா. ரேவதிக்கு ஒரு சம்பந்தம் வந்திருக்கு. என்னென்ன சொல்றீங்க? அண்ணி சம்மதிச்சிட்டாங்களா? ரேவதி ஒத்துக்குச்சானே? மங்களத்தை ஒரு வழி ஆஃப் பண்ணிட்டேன். ரேவதி மனசை தான் மாத்தணும். இது நல்லபடியாக நடக்கணும்னா ரேவதி மனசுல இருந்து அந்த பொறுக்கியை தூக்கி எறியணும். அதுக்கு சில திட்டங்கள்லாம் வச்சிருக்கேன், சொல்றேன் கேளு. சரிண்ணே, நான் அப்படியே பண்ணிடுறேண்ணே. ஜாகிரதை, எல்லாத்தையும் மனசுல வச்சுக்க. பி கேர்ஃபுல். சரிண்ணே. ஏம்மா, நானே வேணுங்கிற காய்கறி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துருவேன்ல, நீங்க வேற ஏம்மா வந்து சிரமப்படுறீங்க? நானே இவ்வளவு நேரம் தான் வீட்லயே சும்மா உட்காந்துருக்கிறது, அதான் ரிலாக்ஸா கிளம்பி. அதுவும் நல்லதுதாம்மா. வயிற்று புள்ளத்தாச்சி ஒரே இடத்துல உட்காந்துருக்க கூடாது. அம்மா, அப்பா ஃபோன் பண்றாருமா, எடுத்து பேசு. ஹலோ சார். பேபி, நான் தாம்மா சிவகாமி, அர்ச்சனாவோட அம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்காராம்மா? ஆ, எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். ஐயா கூட பக்கத்துல தான் இருக்காரு. அர்ச்சனாவும் மாப்பிள்ளையும் நல்லா இருக்காங்களாம்மா? நல்லா இருக்காங்கம்மா. நந்தினி வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அர்ச்சனாவும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்காங்களா? மாப்பிள்ளை ஒன்றும் கோவமா வருத்தமா இல்லையே? பழைய மாதிரி அர்ச்சனா கிட்ட சந்தோஷமா நடந்துக்கிறாரா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அம்மாவும் சாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கம்மா. அவங்கள பத்தி நினைச்சு நீங்க
கவலையே படாதீங்கம்மா. அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப எனக்கே அவங்கள பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இது விஷயமா நாங்க அர்ச்சனாக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் இருந்தோம். மாப்பிள்ளை தான் அர்ச்சனா கிட்ட அப்படி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. பாவம், அவளை ஏன் சங்கடப்படுத்தணும்னு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேம்மா. ஐயாவும் நீங்களும் கவலையே படாதீங்கம்மா. சாரும் அம்மாவும் அந்யோன்யமா சந்தோஷமா தான் இருக்காங்கம்மா. நேத்து நானே கண்ணு பட்டுடோன்னு சுத்தி போட்டேன்னா பாத்துக்கங்க. அப்படியா? மாப்பிள்ளை அர்ச்சனாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களாம். பேபியை அவங்க 2 பேருக்கும் சுத்தி போட்டாளாம். பேபி பேபி இந்த வார்த்தையை கேட்கணும்னு தாம்மா நாங்க படாத கஷ்டமெல்லாம் பட்டோம். வாங்கக்கூடாத பழியெல்லாம் வாங்கிக்கிட்டோம். இது போதும்மா, இது போதும் எங்களுக்கு. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்கல்ல, அதுவே போதும்மா. உங்க புண்ணியத்துல எப்பவுமே நல்லா இருப்பாங்கம்மா. பேபி, என் பொண்ணு இப்ப வாய் வயிறுமா இருக்கா. அதுவும் இல்லாம மாப்பிள்ளை இப்ப அவகிட்ட ரொம்ப பாசமா இருக்காரா. அந்த சந்தோஷத்துல அப்படியே பூரிச்சு போய் அவ அழகா இருப்பாம்மா. அவ வயித்தை தள்ளிட்டு நடந்து வர்ற அழக பார்க்கும்போது அப்படியே மகாலட்சுமியே நடந்து வர்ற மாதிரி இருக்கும். இந்த கோலத்துல என் பொண்ணை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இதெல்லாம் நடக்கிற காரியமா? அதெல்லாம் பார்க்கறதுக்கு நாங்க கொடுத்து வைக்கல. எப்படியும்மா என் பொண்ணு மாப்பிள்ளை சந்தோஷமா இருக்காங்கல்ல, அது போதும். என் பொண்ணை ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. பாத்துக்கிறேம்மா. போன் வச்சிட்டுமா? சரிங்கம்மா. அம்மா, நந்தினி அம்மா வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சார் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாருன்னு அம்மா கேட்டாங்கம்மா. என் மனசுல ஒண்ணு தோணுது, சொன்னா தப்பா நினைச்சுக்க கூடாதும்மா. என்ன? என்ன இருந்தாலும் நந்தினி மேடம் வெளிநாடு போறதுக்கு, உங்க வாழ்க்கையை விட்டே போறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது உங்க அம்மா தானம்மா. அவங்க எவ்வளவோ போராடி கெட்ட பேர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் உங்க வாழ்க்கையில இந்த நல்லதே நடந்திருக்குமா. ஆனா இதை ஃபோன் பண்ணி கேட்க கூட முடியாத சூழ்நிலையில இருக்காங்கம்மா. அவங்க பேசினதுல இருந்து உங்களை ஒரு தடவை நேர்ல பார்க்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்களோன்னு தோணுதுமா. ஒரு தடவை நீங்க அவங்கள பார்த்து நன்றி சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் உங்களை பார்த்த மாதிரி இருக்குமா. என்ன பேபி புரியாம பேசுற? என் வீட்டுக்காரர் போட்ட கண்டிஷன் தெரியாத உனக்கு? தெரியுமா. நீங்க அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம், அவங்க கிட்டயும் நீங்க பேச வேண்டாம். நீங்க கோயிலுக்கு வாங்க, உங்க அப்பா அம்மாவையும் அங்க வர சொல்றேன். நீங்க என் பக்கத்துல நில்லுங்கம்மா. உங்க சார்பா நான் அவங்க கிட்ட நன்றி சொல்றேன். இல்ல, எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. அவருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். நம்ம கோயிலுக்கு தானமா போறோம், எந்த தப்பு நடக்காதுமா. பெத்த மனசு தவியா தவிக்குதுமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. சரி, உன் இஷ்டப்படியே செய். ரொம்ப சந்தோஷம்மா. நான் அவங்கள வர சொல்றேம்மா. வாங்கம்மா போலாம். சார் 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 ஒரு நிமிஷம் சார் 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 ஆபீஸை தாண்டி வந்துட்டீங்க, என்னாச்சு சார்? நதிங், யூ கோ, வெல்கம். ஓகே சார். நாடி ஜோசியம் அப்ப அவ்வளவு கரெக்டா இருக்குன்னு சொல்றேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஆமாப்பா, என் லைஃப்ல இது வரைக்கும் அந்த மாதிரி கரெக்டான ஜோசியத்தை நான் பார்த்ததே இல்லப்பா. என் வாழ்க்கையில பல பிரச்சனைகள்ல சிக்கி தவிச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த நாடி ஜோசியரை போய் பார்த்தேன். அவர் என் சோடி எடுத்து பார்த்து எதிர்காலத்தை கணிச்சு அதுக்கான பரிகாரங்களை சொன்னாரு. அது படி செஞ்சதுக்கு அப்புறம் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி இப்ப நல்லா இருக்கேன். நடந்தது, நடந்துட்டு இருக்கிறது, இனிமே நடக்க போறது எல்லாத்தையும் கரெக்டா சொல்றாரு. இன்னைய வரைக்கும் என் வாழ்க்கையில அவர் சொன்னபடிதான் நான். குட் மார்னிங் சார்.
சாரி சார், வேலை டைமில் வேஸ்ட்டாக பேசிட்டு இருக்கேன்னு தப்பாக நினைக்காதீங்க சார். என் லைஃப்பில் நாடி ஜோசியம். சாரி சார். கெட் பேக் டு ஒர்க். ஓகே சார். சாரி சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். கம் இன். சார், இதில் நீங்கள் ஒரு சைன் பண்ணணும். ஆமா, நான் வரும்போது வெளியில ஏதோ நாடி ஜோசியம் பேசிட்டு இருந்தீங்களே. சாரி சார், இனிமேல் அப்படிலாம் பேச மாட்டேன் சார். வேலையில் கரெக்டாக இருப்பேன் சார். இட்ஸ் ஓகே. ஆமா, இந்த நாடி ஜோசியத்தை பத்தி பேசும்போது அது ஏதோ கரெக்டா இருக்குன்னு வேற சொன்னீங்களே, என்ன விஷயம்? சார், அது வந்து இட்ஸ் ஓகே, டெல் மீ மேன். எனக்கு நாடி ஜோசியத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கோ ஹெட். சார், எனக்கு தெரிஞ்ச சிவசுப்ரமணியன் ஒரு நாடி ஜோசியர் இருக்காரு. வெஸ்ட் மாம்பலம் ஆரியகோட ரோட்டில் இருக்காரு. அவர் என்னோட ஓலைச்சுவடிகள் எல்லாம் எடுத்து பார்த்து எனக்கு சில அட்வைஸ்லாம் கொடுத்தாரு. அதுபடி நடந்துக்கிட்டேன். என் லைஃப் பிரைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு சார். அதுதான் சார் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். சார், என் லைஃப்பில் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு அவர் கரெக்டாக கணிச்சு சொன்னார் சார். அப்படியே எல்லாமே துல்லியமாக கரெக்டாக நடந்துச்சு சார். ஓ, அவ்வளோ கரெக்டாக சொல்றாரு. ஆமாம் சார். ஏன் சார், உங்களுக்கு எதுவும் பார்க்க வேண்டியது இருக்கா சார்? நோ நோ நோ, நத்திங் லைக் தட். ஆமாம், அந்த ஜோசியர் பேர் என்ன சொன்னீங்க? சார், சிவசுப்ரமணியம், ஆரியகோடா ரோட், வெஸ்ட் மாம்பலம் சார். ஓகே, யா. தேங்க்யூ சார். சிவசுப்ரமணியம், ஆரியகவுடா ரோட், வெஸ்ட் மாம்பலம்.